நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அபிமான ஸ்தலமான ஸ்ரீபெரும்பத்தூர் எதிராஜவல்லி தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாள். அடியார்கள் வாழ அரங்கன் நகர் வாழ ஸ்ரகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. அப்படி சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. பட் ராமானுஜர் கோயில், ஏன்னா ராமானுஜர் அவதரித்த திருத்தலம் திருப்பெரும்பத்தூர். அதுதான் நிறைய பேருக்கு பிடிச்சதும் சரி, தெரிஞ்சதும் சரி. ஏன்னா ராமானுஜர், வைணவத்துக்கு ராமானுஜர் ஒரு பெரிய மைல்கல், சைவத்துக்கு ஆதிசங்கரர். இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது ஒவ்வொரு இந்து மக்களுக்கும் நல்லாவே தெரியும். அவர்கள் இருவரும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்து மதம் அப்படின்றது கோயில்கள் அப்படின்றது வழிபாடு முறைகள் அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அதுவும் ராமானுஜர் நம்மளுடைய இந்து மதத்திற்காக, அதுவும் வைணவத்திற்காக எவ்வளவோ காரியங்களை வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு, அவருடைய ஆச்சாரியன் ரங்கநாதருக்கு அவருடைய பிடித்த பெருமாள் 108 வைணவ திவ்யதேசத்தில் முதல் திவ்யதேசமான ஸ்ரீரங்கத்துக்கு அவர் அங்கேயே போய் தங்கி வழிமுறைகளை வழிவகுத்து இப்படி தான் நடக்கணும் அப்படின்றத எழுதி சாதித்து வச்சிருக்கிறார். அதுபடி தான் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கு. அவருடைய பூத உடலும் இன்றைக்கி அங்கே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இடம் ஸ்ரீரங்கம். அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய அபிமான பெருமாளான ஸ்ரீரங்கம் ரங்கநாதரோட கழிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருந்து தங்கி தன்னுடைய காலத்தை முடித்தவர். ராமானுஜர் 1017ஆம் ஆண்டு ஸ்ரீபெரும்பத்தூரில் பஞ்சமி திதி திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரிக்கிறார். ஆதிசேஷனுடைய திரு அவதாரம் அப்படின்னு சொன்னோன்னா அது ராமானுஜர் தான். அவருக்கு பல பெயர்கள் உண்டு. எதிராஜர், இளையாழ்வார், உடையவர், பெரியவர், எல்லாமே அவருக்கு உகந்த பெயர்கள். எதிராஜர் அப்படின்றது அவருக்கு ரொம்ப பிடித்த அழகான ஒரு பெயர். பாஷ்யக்காரர்னு உண்டு. ஏன் அப்படின்னா ஸ்ரீபாஷ்யம் அப்படின்ற ஒரு உரையை இயற்றினால் வைஷ்ணவத்திற்கு அவருக்கு பாஷ்யக்காரர் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. எதிராஜர் அப்படின்றது முனிகளுக்கெல்லாம் தலைவர், முனிகளுக்கு ராஜாவாக திகழ்ந்தவர் எதிராஜர். அதுதான் ராமானுஜர். நம்ம ராமானுஜர் அப்படின்னு சொன்னால் நமக்கு 4 திவ்ய கஷேத்திரங்கள் முக்கியமாக நம்ம மனசுக்கு நினைவு வரும். முதல்ல திருநாராயணபுரம், கர்நாடகாவில் மாண்டியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநாராயணபுரம். ராமானுஜர் இங்கே பெரிய புரட்சியை பண்ணவர். இந்த இடத்துல எல்லா மக்கள், எல்லா ஜாதி மக்களும் அவசியம் பெருமாள் கோயில் உள்ள சேவிக்கலாம் அப்படின்றத உலகத்துக்கு எடுத்து உரைத்த இடம் இந்த திருநாராயணபுரம். அங்கே தான் அவருடைய முக்காவாசியான காலங்கள் கழித்த ஒரு இடம். அதைத் தொடர்ந்து நமக்கு அவர் பிறந்த இடமான ஸ்ரீபெரும்பத்தூர், அதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்தலம். அதை குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தபட்சமாக அவர் தன்னுடைய ஆச்சாரியனான திருக்கட்சி நம்பிகள்கிட்ட 8 எழுத்து மந்திரத்தை உறக்கி இந்த பூலோகத்தில் இருக்க எல்லா மக்களும் சொர்க்கலோகம் போக வேண்டும், சொர்க்கத்துக்கு போய் அடைய வேண்டும், நான் ஒருவன் நரகம் சென்றாலும் மற்றவர்கள் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு 8 எழுத்து மந்திரத்தை அந்த அஷ்டாங்க விமானத்தில் ஏறி உறக்க இந்த உலகத்துக்கு சொன்ன இடம் திருக்கோட்டியூர். அந்த இடமும் முக்கியமானவர். அந்த 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 ஸ்தலமும் ரொம்ப முக்கியமானது. அதே போல் 4வதாக அவர் தன்னுடைய இறுதி காலம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கத்தில் கழித்தது. அந்த ஸ்ரீரங்கமும் ராமானுஜருக்கு ரொம்ப பேர் போன இடங்கள். இந்த 4 இடங்கள் ராமானுஜர் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடங்கள், முக்கியமான திவ்ய கஷேத்திரங்கள். அதில் அவர் பிறந்த இடமான நம்ம ஸ்ரீபெரும்பத்தூர், அது அபிமான ஸ்தலம் தான். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்படாத இடம். ஆனால் மிக மிக அற்புதங்களையும் அதிசயங்களையும் உள்ளடக்கிய கோவில் ஸ்ரீபெரும்பத்தூர் எதிராஜ வல்லித்தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாள்.
இந்த கோயில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட பிரகாரம். இந்த கோயில் உள்ள ராமானுஜருக்கு தனி சன்னதி உண்டு. அந்த கோயில் வடகிழக்கில், கோயில் பிரகாரத்தினுடைய வடகிழக்கில் ராமானுஜர் ரொம்ப சிறப்பாக தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். ராமானுஜரை பார்த்துட்டு தான் நீங்கள் பெருமாளையே தரிசிக்க முடியும், ஆதிகேசவ பெருமாளையே. இந்த கோவில் கட்டினது அப்படின்றது யாராலையும் நிர்ணயிக்க முடியாத அளவிற்கு ரொம்ப பழமை வாய்ந்த, தொன்மை வாய்ந்த கோயில். பூதங்களால் கட்டப்பட்டது அப்படின்றதுக்காகவே இதுக்கு பூதபுரி அப்படின்ற மற்றொரு பெயரும் உண்டு. இந்த கோயில் பொறுத்தவரையிலும் வைகுண்ட ஏகாதேசி அப்படின்றது இந்த கோயிலுக்கு கிடையாது, சொர்க்கவாசல் அப்படின்றது கிடையாது. இந்த கோயிலில் எப்போ ஒரு பக்தர் தன்னுடைய காலை எடுத்து வைக்கிறாரோ அப்பொழுதே அவர்கள் வைகுந்தத்தை போய் அடைவதாக ஒரு சமஸ்காரம், ஒரு ஐதீகம். ஆகையால் இந்த கோயில் நீங்கள் எந்த க்ஷணம் பணம் இருக்கலாம், மனம் இருக்கலாம், ஆனால் பிராப்தம் அப்படின்றது ஒன்று இருக்கணும். எல்லாராலையும் போயிட முடியாது. இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் உங்கள் காலடி வைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் துளைந்து வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் அன்றும் ஆதிகேச பெருமாளுடைய திருநட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் அன்றும் ரொம்ப விசேஷமாக புறப்பாடோடு ஒரு விசேஷம் கொண்டாடப்படும். ஒவ்வொரு மாதமும் இந்த 2 நட்சத்திரங்களிலும் பெருமாளும் சரி ராமானுஜரும் சரி பிரதர்ஷனையாக வலம் வருவார்கள் புறப்பாடோடு. அந்த ஒரு கண்கொள்ளா காட்சி நமக்கு பல சௌக்கியங்களையும் பல திருப்திகளையும் நம்மளுடைய மனதில் ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தருணம் அது. அதே போல் இந்த கோயிலில் கிருஷ்ணருக்கு வடமேற்கில் தனி சன்னதி உண்டு. உள் பிரகாரத்தில் பெருமாளை நீங்கள் வலம் வரீங்க அப்படின்னா ஆதிகேசவ பெருமாளை திருக்கச்சி நம்பிகளிலிருந்து ஆழ்வார்களிலிருந்து ஆண்டாள் வர தனியாக சன்னதிகளும் உண்டு. அவரவர்களுக்கு உற்சவரும் மூலவர்களும் சன்னதியும் உண்டு. எதிர்க்கிய எல்லா கோயிலில் இருக்க மாதிரி கருட ஆழ்வார் ரொம்ப விமர்சையாக பெருசாக காட்சியளிப்பார் ஆதிகேசவ பெருமாளுக்கு எதிர்க்க. அவ்வளவு அற்புதங்களை உள்ளடக்கிய ஒரு கோயில். இந்த கோயில் நீங்கள் போகிறீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மனம் இருந்தும் பணம் இருந்தும் பிராப்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக எல்லாராலையும் இந்த கோயிலுக்கு போக முடியாது. அந்த பிராப்தத்தை வேண்டி, ராமானுஜரை வேண்டி இந்த கோயிலுக்கு நீங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் பட்ட துன்பங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, உங்களை பிடித்த இந்த பிணிகளாக இருந்தாலும் சரி, அடியோடு உங்களை விட்டு செல்லும் என்பது தான் உட்கருத்து. ஆகையால் இந்த கோயிலுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்றது சென்னையிலிருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரம். இந்த கோயில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவசியம் உங்கள் உறவினர்களையோ அல்லது உங்களை சார்ந்த மக்களையோ 1-2 பேரையாவது அவசியம் அழைத்து செல்லுங்கள். கோயிலுக்கு தனியாக போவதை விட உங்களால் முடிந்த நபர்களுக்கு நீங்களே பணத்தை செலவு பண்ணி ஸ்பான்சர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா, அதுவும் ஸ்ரீபெரும்புதூர் கோயிலுக்கு 1-2 நீங்கள் கூட்டு அழைத்து சென்று போகிறீர்கள் என்றால் அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது. சிலர்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், மனம் இல்லாமல் இருக்கலாம். அவர்களை நீங்கள் வற்புறுத்தி அழைத்து செல்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜி திருவடிகளே சரணம். ஆண்டாள் சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.